வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக, சீசனாகிய யோவான் மூலமாக லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியை எப்படி இருக்கிறது என்றால், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராயிரு இல்லைன்னா அனலாயிரு. அப்படி இல்லை என்றால் உன் வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன், என் வாயிலிருந்து நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த தேசத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவார்கள்னா, தண்ணீருக்காக மூங்கில் மரத்துல உள்பகுதியில ஒரு ஓட்டையை போட்டு அந்த மூங்கில் மரத்து உள்ள இருந்து தண்ணியை அனுப்பி வைப்பார்களாம், பைப் லைன் மாதிரி தண்ணிக்காக. அந்த பைப் லைன்ல தண்ணி வரும்பொழுது சில நேரம் அந்த தண்ணி அதிலே தேங்கி இருக்கிற தண்ணி வரும்பொழுது எப்படி இருக்கும் என்றால் கசப்பாக இருக்கும். நல்ல தண்ணி போல இருக்கும், கசப்பா இருக்கும். அதை குடிச்சா என்ன ஆகும்னா வாமிட்டு வந்து விடுமா. குளிரும் இருக்காது அனலும் இருக்காது, அதாவது வெதுவெதுப்பா இருக்கும், ஆனா குடிக்கும் பொழுது வாமிட்டு வந்துடும். இன்னைக்கு அநேகருடைய கிரியை அப்படித்தான் இருக்குது. ஆலயத்துல பவரா இருக்கிறோம், ஆலயத்தை விட்டு வெளில போனோன்னே குளிரா மாறுறோம், உலகப்புறமான காரியத்துக்கு போய்விடுறோம். ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய காரியத்துல நம்பர் 1 ஆண்டவருக்காக வைராக்கியம், ஆனா வெளியில போனோடனே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறோம். அதான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்னு குளிரா இரு, ஒன்னு மாம்சமா இரு, ஒன்னு உலகப்புறமான கிரியோட இருந்துக்கோ, இல்லைன்றால் அனலா இரு, ஆவிக்குரிய காரியத்துல வளரு, ஆவில வளரு, அக்னியா இரு, அவருக்கு பிரியமா இரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஆலயத்துல மட்டுமல்ல, நீ போகிற இடங்கள் எல்லா இடங்களையும் சாட்சியாய் வாழு. இல்லை என்றால் போய்விடு, நலமா இருக்கும்னு சொல்றார். நீ நடித்து கொண்டிருப்பதை காட்டிலும் நலமா இருக்கும். அநேகர் அப்படிதான். ஒருத்தர், பாஸ்டர் எங்க சபையில பரிசுத்தமா தான் பாஸ்டர் இருப்போம், நாங்க பரிசுத்தத்தை பின்பற்றுவோம் பாஸ்டர். பார்த்தா ஒரு இடத்துல வீடியோ ஊதிட்டு இருக்கான், அதுதான் பரிசுத்தம் போல. அவன் சபையில வெள்ளை சட்டை போட்டிருக்க பரிசுத்தவான்கள் பாஸ்டர், நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், வீடியோ ஊதுறான், தவறான ஒரு பழக்கம் வச்சிருக்கிறான். கேட்டா நாங்க தான் பரிசுத்தவான்கள் பாஸ்டர். நீதாயா அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒன்னதான் வாந்தி பண்ணி போடுவார். திருந்தலனா எங்க இருந்து வாந்தி போடுவார்? அவர் நாவல இருந்து வாந்தி பண்ணி போடுவார். இரண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கே வராதபடி வாந்தி பண்ணி நரகத்துல போடுவார். உன்னை அல்லேலூயா. வெளியில உள்ள மனிதர்களிடம் நீ நடிக்கலாம், ஆனா ஆண்டவர் முன்பதாக நடிக்க முடியாது. ஒன்று அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு. ஒன்று பரிசுத்தமாயிரு, இல்லை என்றால் அசுத்தமாய் போய்விடு. ரெண்டு கட்ட நிலையில இருக்கிறதுக்கு இருந்தாலும் நீ நரகம் தான் போவ. ஒரேடியா அசுத்தமாய் மாறி போனாலும் நரகம் தான் போவாய். ரெண்டு கட்ட நிலையில இருந்துகிட்டு வெளியில இருந்து வர்ற ஜனங்களுக்கு இடைஞ்சலா இருக்காதே, இடைஞ்சலா இருக்கிறவருக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் அழகாக இந்த இடத்துல சொல்லுறார் பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறையா? லவோதிக்கேயா சபையே, உன் கிரியை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஒன்னு நீ குளிராவாது அனலாவாது இருந்தால் நலமா இருக்கும். ரெண்டுல ஒன்னா இருந்தா நீ நல்லா இருக்கலாம். இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பதினால் நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஏனென்றால் உன் கிரியை அப்படி இருக்கிறது, வாந்தி பண்ணி போடுறது போல. அதனால எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அனலா இருக்கிறோமா இல்ல குளிரா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா இல்ல அசுத்தத்தை தேடிக்கொண்டு அலைகிறவர்களாக இருந்து கொண்டு ஆலயத்தில் நடித்து கொண்டு இருக்கிறோமா? மனிதர்கள் முன்பதாக அனலா இருப்போம், அவர் சந்நிதியிலே போய் சேருவோம். நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி மாத்திரம்தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்கள் எல்லாம் பரிசுத்தத்தை மாத்திரம்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கணும்.
நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம், நம்மளுடைய பேச்சுகள் எல்லாம் பரலோக நாதனை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் அனல். 2 கட்ட நிலை என்றால் வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டையும் போட்டுக்கிட்டு ரிப்பரா என்று கத்திக்கொண்டு வெளியில போனானே அசிங்கமான கிரியைகளை செய்வதல்ல, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வதல்ல, வீணான கிரியைகளை செய்வதல்ல. அதுதான் உன் கிரியைகளை அறிந்திருக்க நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, 2 கட்ட நிலைமையில வெதுவெதுப்பா இருக்கிறாய். வாந்தி பண்ணை போடாதபடி எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். மனமாறு, இது மனமாறக்கூடிய காலம். உன்னால் அநேகர் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வர நீ பாதையை திறந்து கொடுக்கிறவர்களா இருக்கணும், இல்லைன்னா ஒதுங்கி போய்விடு. ஆமென். நீனும் நரகம் போய் ஒன்னால் அநேகரும் நரகம் போவதற்கு பாதையை திறக்காதே, இல்லை என்றால் உன்னை வாந்தி பண்ணி போடுவார் தேவன். முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை மோசமாய் மாறிவிடும். எச்சரிக்கையாக இருங்க. இது எச்சரிப்பின் செய்தி. காலம் கடைசி. எச்சரிக்கையாக மனமாறுவோம். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி